ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ரம்ஜான் பண்டிகை வேலை பிஸிலையும் மாடல் ப்ளவுஸ் வந்திருக்குதுங்க. அவசரமாக தைக்கணுன்னா வெறும் 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாடல் சூப்பராக செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக தைக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதியை அடித்து திருப்பிக்கலாங்க. திருப்பி தையல் போட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. ஒன் சைடு மட்டும் டீஸ் போட்டால் போதுங்க, இன்னொரு சைடு வந்து ஈஸியாக அச்சு வச்சுக்கலாங்க. சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் தான் எல்லோரும் போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் மாடல் கேட்குறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான மாடலும் கூட தைச்சி கொடுக்கலாங்க. இந்த லேஸ் வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோங்க. இந்த லேஸும் இன்னொரு 1/4 இன்ச்சு லேஸும் 2 லேஸும் வச்சு மாடல் பண்ண போகிறோங்க. இது டபுளாக கொடுத்தா ரொம்ப பட்டையாக இருக்குங்க, அதனால சிங்கிளாக மட்டும் கொடுத்துக்கலாங்க. இந்த லேஸ் வைக்கும்போது அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டிட்டு தான் வைக்கணுங்க. பொறுமையாக கொஞ்சம் துளிர விட்டு தான் அடிக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வளைவாக வரனால கொஞ்சம் துளிர விட்டு தான் அந்த சேஃப் கொண்டு வரணுங்க. மடிப்பு எதுவும் எடுக்க தேவையில்லைங்க, அழகாகவே வருங்க பொறுமையாக தைச்சா. இந்த சேரீயில் வேறு எந்த கலரும் இல்லாதனால வெறும் சில்வர் ஸ்டோன் மட்டும்தான் இருந்ததுங்க இந்த சேரீயில். அதனால அந்த சில்வர் ஸ்டோன் பேஸ் வச்சு இந்த லேஸ் வாங்கி வச்சுருக்குறேங்க. நம்ம கழுத்தை சுற்றி ஃபஸ்ட்டு லேஸ் வச்சுட்டோம்னா அந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் அப்படியே தெரியுங்க. அதனால நம்ம எங்கேருந்து வச்சா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் தான் வந்து நிற்கிது பாருங்கள். கீழே வச்ச லேஸ் இருக்கட்டும், இப்போ மேலே வைக்கிற லேஸ் ஆகட்டும், எல்லாம் வந்து அந்த கழுத்து பகுதியில் தான் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி மாடல் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும். ஆனால் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கிக்கலாங்க. சிம்பிளான வேலை தாங்க, ஆனால் நல்லா கிராண்டாக இருக்குங்க. நம்ம அந்த லேஸை வச்சு சிம்பிளாக ஆக்குறதும் நல்லா கிராண்டாக பண்ணுறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. இந்த வேலை முடிஞ்சுதுங்க. அடுத்தது நம்ம கழுத்தை சுற்றி வைக்கிற லேஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு லேஸ் தான் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. அந்த லேஸ் வந்து நம்ம இது மாதிரி பட்டையாக வச்சோம்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதனால கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிம்பிளான லேஸ் வாங்கி வச்சுட்டேங்க. எல்லாமே நம்ம கற்பனையில் தாங்க இருக்குது. நம்ம எந்தெந்த ஷேப்க்கு எப்படி வேணாலும் நம்ம வச்சு தைக்கலாங்க. சின்னதாக ஒரு மாடல் பார்த்தாலும் அதிலிருந்து நம்ம
கரெக்ஷன் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி இன்னும் பெட்டராக மாடல் பண்ணலான்னு சொல்லி நம்ம யோசித்து செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி பார்க்கணும், இது மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. கழுத்தை சுற்றி வச்சாச்சுங்க. டபுள் தையலும் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வெளியில் இருக்கிற பிசரெல்லாம் நம்ம உள்ளே தள்ளி விட்டு தைக்கணுங்க, இல்லைன்னா வெளியில் வந்துடுங்க. அதனால் உள்ளே தள்ளி வச்சு தான் நம்ம தைக்கணுங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரே பிளாங்காக இருக்குது. சரி, அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்டரில் பேட்ச் வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதனால நம்ம தையல் மேலேயே தையல் போட்டு டபுள் தையலாக போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு அந்த கார்னரில் எல்லாம் பீட் வைக்கணுங்க. சில்வர் பேஸ்லேயே சில்வர் கலர் பீடு தான் நான் வச்சுருக்குறேங்க. இது பார்த்தா அவ்வளோக்கா கசகசன்னு வரல. பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் வைக்கும்போது ரொம்ப கசகசன்னு ஆயிரும். ஏற்கனவே இந்த லேஸ் பார்த்திங்கன்னா பட்டை லேஸு, இதில் நம்ம சென்டரில் கொண்டு போய் பேட்ச் வச்சோம்னா இன்னும் ரொம்ப கசகசன்னு இருக்கும். இதுவே நல்ல கிராண்டாக தாங்க இருக்குது. இந்த ஒயிட் பீடு தான் வந்து நான் அந்த கார்னரில் எல்லாம் வைக்க போகிறேங்க. ஒரு 5 பீடு மட்டும் எடுத்தால் போதுங்க. நம்மளுக்கு ப்ளவுஸ் அவசரமாக தைக்க வரும்போது இந்த மாதிரி லேஸ் வச்சு சூப்பராக ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்கலாங்க. பேட்டர்ன் வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுங்க. இது மாதிரி லேஸ் ஒர்க்குனா நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், தைக்கிறதுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக வாங்கலாங்க. என்னன்னா நம்மளுடைய உழைப்பு மட்டும்தாங்க இதில். இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு நான் 450 ரூபா அமௌண்ட் வாங்கியிருக்கிறேங்க. பண்டிகை காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்கு பேட்டர்ன் ஒர்க்கெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. அது வாங்குகிற டைமில் நம்ம இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ் வந்து சேர்த்து தைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கிராண்டான லேஸ் வாங்கி வச்சு தைக்கும்போது நம்ம 10-15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மாடல் பண்ணி எடுத்துடலாங்க. பண்டிகை கால டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி பார்க்கலாம். முடியாத பட்சத்துக்கு இது மாதிரி லேஸ் மாடல் வச்சு தைச்சி கொடுத்துர்லாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அந்த 5 கார்னர்லேயும் 5 பீடு வச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்தது சென்டராக ஒரு பீடு, சென்டரில் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கிறனால சரி அதுலேயும் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அதில் ஒரு பீடு வச்சு முடிச்சிட்டேங்க. இதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் காலிஞ்சு லேஸும் கொஞ்சம் தள்ளி வச்சு பட்டை லேஸும் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் யாரும் கஸ்டமர்கிட்ட சொல்லாதீங்க மாடல் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன்னு. இது மாதிரி சிம்பிளாக லேஸ் ப்ளவுஸும் கூட வச்சு தைச்சி கொடுத்துருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.